ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃபன் தமிழ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம வந்து டிக்டாக் இப்போ வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, டிக்டாக் பதிலாக சேம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த ஆப்ஷனில் என்ன பண்ணுறது, நம்ம டிக்டாக்ல வர அதே மாதிரி வீடியோ தான் அப்படியே ஸ்லைட் பண்ணால் ஒரு வீடியோஸாக போயிட்டுருக்கோம். இது கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சேம் டிக்டாக் யூஸ் பண்ண அப்படியே ஆப்ஷன் தான். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோஸை ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்படியே ஸ்டேட்டஸாக வைக்கணும், அப்படியே கொடுத்துட்டு ஷேர் டூ அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டேட்டஸாக வைப்போம். டிக்டாக்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து ஸ்டேட்டஸில் போயிடும். பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு லிங்க் மட்டும்தான் போகும். ஸோ இது மாதிரி தான் போவோம். அதனால் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. எனக்கு இல்லைப்பா, எனக்கு அப்படியே வீடியோவாக வேணும்னா நம்ம அதை டவுன்லோட் பண்ணோம். அதை டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஆப்பும் இருக்குது, இல்லை ஆப்பே வேணாம் அப்படின்றவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், டிக்டாக் யூஸ் பண்ணுறோன்னு ஈஸியாக இருக்கும். டிக்டாக் யூஸ் பண்ணாதவங்க 2-3 ஆப்ஷன் சொல்லித்தரேன். ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம ஒரு வீடியோ எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லி தான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவில் போன உடனே ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபன் தமிழ் டெக் நம்மளோட சேனல் இருக்குது. ஸோ இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த ரீல் ஆப்ஷன் கீழே வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களோட இன்ஸ்டாவை அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து ரீல் ஆப்ஷனே வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களாம் வந்து மறக்காமல் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நம்ம வீடியோ பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஸோ இது மாதிரி தான் வரும். ஸோ நம்ம டிக்டாக்ல வரவங்க எல்லாமே வீடு காலி பண்ணி இங்கே வந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு 2 மாதமாக இங்கே தான் தங்கியிருக்காங்க. ஸோ இவங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து டிக்டாக்ல பார்த்து ஃபேமஸாக இருப்பீங்க. இப்போ இந்த வீடியோஸ் நம்ம டவுன்லோட் பண்ணால் என்ன பண்ணணும், இப்படி கிளிக் பண்ணி சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் சில மொபைலில் சேவ் ஆகும், சில மொபைலில் சேவே ஆகாது. ஆனால் சேவ் ஆன மொபைலில் என்னென்னா சவுண்டு வராது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ லிங்கை காப்பி பண்ணிவிட்டு ஆப் வேணாம்பா அப்படின்றவங்களுக்கு என்னென்னா ஒரு வெப்சைட் இருக்குது. நான் கூகுள் க்ரோம் போயிடுங்க, டேரெக்டாக கூகுள் க்ரோம் போயிட்டு 10. நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள், 10.insta.net அவ்வளோதான். 10.insta அவ்வளோதான். 10.instaன்னு கொடுத்தா கீழே நெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ணிங்களே அந்த லிங்க்கை இங்கே வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு கீழே டவுன்லோட் கொடுத்துருங்க. கரெக்டாக ஒரு 2 செகண்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இந்த இடத்துல டவுன்லோட் இருக்குது. ஸோ இந்த கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 செகண்டில் டவுன்லோட் ஆகிடும். இது வந்து ரெகுலராக எப்போனா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறோம், இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் கேலரி உள்ளே போகிறேன். கேலரி உள்ளே போன உடனே என்ன நடக்குதுன்னா, ஆல்பம் உள்ளே போய்ட்டு ரீசன்ட் பார்த்தேன்னா இந்த இடத்துல நான் இப்போ டவுன்லோட் பண்ண வீடியோ வந்துச்சு. இதை நம்ம அப்படியே டேரெக்டாக கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டுருவோம். இதான் நம்ம வந்து வழக்கமாக பண்ணுவோம். எனக்கு வந்து இந்த வெப்சைட்டு கூட ஞாபகம் வராது, எனக்கு அடிக்கடி ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு சேம் அதே மாதிரி சோஷியல் பிளேடுன்னு ஒரு ஆப்னு இருக்குது. சோஷியல் பிளேடு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணலாம் வரும். அப்படி இல்லைனா லிங்க் நான் வீடியோ கீழே தரேன். சோஷியல் பிளேடுன்னு போடுங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் போடுங்க, சேம் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணி இது பண்ணுங்கள். அப்படியும் இல்லாதவங்க இன்ஸ்டாகிராம் ஆப்ஷனில் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் டூன்னு கொடுங்க. ஷேர்னு கொடுத்தவொடனே உங்களுக்கு அந்த ஆப் இங்கே ஆக்சுவலாக ஓப்பன் ஆகும். கொடுத்த உடனே வந்துச்சு சோஷியல் பிளேட்னு வந்துச்சு. இதை கிளிக் பண்ண உடனே சேம் அதே ப்ரொசீஜர் தான், டவுன்லோட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு 2 செகண்டில் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு சவுண்டோடு வரும். இது வந்து ஒன்லி ஃபார் இது மட்டும் கிடையாது, ரீல்ஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் இதே மாதிரி ஸ்டோரிஸும் சரி டவுன்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் முடிஞ்சது. செகண்ட் விஷயம், நிறைய பேர் எனக்கு ஒரு டவுட் கேட்டாங்க, எப்படி நம்ம வந்து டிக்டாக்ல வீடியோ பண்ணுற மாதிரி இதை பண்ணலான்னு. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான 2 ட்ரிக் சொல்கிறேன், அவ்வளோதான். இதை பற்றி யாருன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்லுங்கள் அப்படின்னா மற்ற வீடியோ போகலாம். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப போர் அடிச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்த விஷயம் வேறு, பார்க்குற விஷயம் வேறு மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆடியோக்கு நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆடியோ என்ன வருதுன்னு கேட்கலாம். ஸோ இந்த ஆடியோக்கு நம்மளுக்கு அப்படியே வேணும்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஒரிஜினல் ஆடியோன்னு போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா ரன்னிங்கில், சேம் டிக்டாக்ல வர மாதிரி. அப்படியே இந்த ஒரிஜினல் ஆடியோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இப்போ இந்த ஆடியோவில் யார் பண்ணியிருக்காங்க சேம் டிக்டாக் மாதிரியே அப்படியே காட்டும். இப்போ யூஸ் ஆடியோ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆடியோ உங்களுக்கு இப்போ சேவ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கேமராவை ஃப்ரண்ட்லியாக இல்லை பேக்லியான்னு நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிவிடுங்க.
ஸோ நான் வந்து பேக்கில் வச்சுட்டு அந்த ஆடியோ இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் இந்த ரீல்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக 15 செகண்ட் இல்லைனா 50 செகண்ட் வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ இப்படி எடுத்துருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் டைமர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டைமர் வந்து உங்களுக்கு எந்த டைம் வரைக்கும் எந்த டைம் பண்ணணும்னு சொல்லிட்டு. மூணாவது ஆப்ஷன் என்னென்னா எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் ஒரு ஃபேஸ் வச்சு எஃபெக்ட் பண்ணி நீங்கள் வீடியோவை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, நான் இப்போ ஒரு வீடியோ பண்ணுறேன், பட் அந்த வீடியோ என்னென்னா எனக்கு வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கணும், டிராஃப்டில் வைக்கணும், யாருமே வந்து நான் பப்ளிக்காக பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் அது எப்படி வந்து ப்ரைவேட்டாக பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு நான் மட்டும் டிராஃப்டில் வைக்கிறதா தான் ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இது. இப்போ முடிச்சிட்ட உடனே என்னென்னா இந்த இடத்துல நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். எதனா ஒன்றா பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் சேவ்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீல்ஸ் நீங்கள் அப்படியே ஷேர்னு கொடுத்தீங்கன்னா ஷேர் ஆகிடும். இல்லை சேவ் அஸ் எ டிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிராஃப்டில் போய்டும். நீங்கள் அதுக்கப்புறமா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே வீடியோ பிளேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண டிராஃப்ட் வரும். ஸோ இதான் நான் பண்ண டிராஃப்ட். நிறைய பேர் வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணாலே பப்ளிஷ் பண்ணிடமா, அதை சேவ் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. ஸோ டிராஃப்ட்டில் உங்களுக்கு சேவ் ஆகிடும். இந்த டிராஃப்ட்டை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கேலரியில் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல ஷேர்னு கொடுத்துட்டு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இது மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. பார்த்து பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி.